இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுக்ய யோகத்தின் 25வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக நம்ம கிருஷ்ணர் நாம் யாரை வழிபட்டால் அதற்கான விளைவு எப்படி இருக்கும் என்று 2 விஷயங்களை சொல்றார் கண்ணன். அப்படி சொல்லும் போது யாரை வழிபட்டால் இதில் 2 விஷயமாக இருக்கு. நம்ம யாரை வழிபடணும் என்றும் சொல்றார், இப்படி நம்ம யாரை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றும் சொல்றார். இந்த இடத்தில் 2 கேள்விகளுக்கான விடையும் கிடைக்கிறது. இப்படி சொல்லும்போது நம்ம கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்லும் விஷயங்கள், அர்ஜுனா ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு மனிதன் தேவனை நோக்கி தெய்வங்களை நோக்கி வழிபாடு செய்தான் என்றால், ஒரு தேவன், ஒரு வருண தேவன் என்று வைத்துக் கொள்ளலாம், சூரிய தேவன் என்றால் ஒரு இந்திர தேவனாக இருக்கலாம், எந்த தேவனாக தான் செய்வது, தேவனை நோக்கி வழிபாடு செய்தால், அந்த தேவனை நோக்கி யாகம் செய்தால் அதற்கான பலனாக அவன் அந்த தேவனையே சென்று அடைகிறான். இது முதலாவது விஷயமாக இருக்கு. இரண்டாவது, ஒருவன் தன் பித்ருக்களை நோக்கி யாகம் செய்தால், தன் பித்ருக்களையே இறைவனாக கடவுளாக நினைத்து, பித்ருக்கள் என்று சொன்னால் முன்னோர்கள் என்று பெயர், நமக்கு முன்பு நம் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா நம்ம எல்லாம் சொல்றாரு, அப்படி நம் பித்ருக்களை நோக்கி யாகங்கள் செய்தால், அவளை வழிபட்டோம் என்றால், தெய்வமாக அவரை வழிபட்டோம் என்றால் பித்ருலோகத்தை சென்று அடையலாம். மூன்றாவது, இப்படி தேவனை வழிபட்டால் நம்ம தேவலோகத்தை சென்று அடைவோம், பித்ருக்களை வழிபட்டால் பித்ருலோகத்தை சென்று அடைகிறோம், அதுபோலவே பூதங்களை வழிபட்டோம் என்றால் பூதலோகத்தை சென்று அடைவோம் என்று சொல்றார். இது ஒரு உதாரணத்திற்காக இந்த 3த்தையுமே சொல்லிட்டார். இப்படி தேவர்களை வழிபட்டால் தெய்வ மயமாகவே இருந்தால் அவளை சென்று அடையணும் என்று மனதுக்குள்ள திருடமான ஒரு விரதம், அவளை சென்று அடையணும் என்று மனதுக்குள்ள ஒரு தீராத ஒரு ஆசை, மனதுக்குள்ள உற்சாகம், அது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தது என்றால் நிச்சயமாக அவளை சென்று அடைவோம். அதுவேதான் பித்தர்களுக்கும், அதுவேதான் பூதங்களுக்கும். ஆனால் இறுதியில் சொல்றார், இதெல்லாம் சாதாரண நபர்களுக்கு. அசாதாரணமான ஒரு வகை நபர்கள் இருக்கா, அவளுக்கு பேர் தான் என் பக்தர்கள். என் பக்தர்கள் இந்த தேவர்களையோ பித்ருக்களையோ பூதங்களையோ வழிபடாமல் அனைவருக்குள்ளுமே இருக்கும் அந்த இறைவன் ஒருவர் தான், அவர் கண்ணபிரான் தான் என்று உணர்ந்து கண்ணபிரானை வழிபடுவார்கள், அதாவது என்னை வழிபடுவார்கள் என்று கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் அப்ப சொல்றது, அர்ஜுனா, இப்படி அனைத்தையுமே விட்டுட்டு, சர்வ சங்கத்தையும், அதாவது அனைத்து விதமான பற்றுகளையுமே விட்டுட்டு என்னை மட்டுமே மனதில் வைத்து மன்மனா பவ மத்பக்தோ என்ற ஒரு ஸ்லோகம் வரும் இப்போ பகவத்கீதையில. அதாவது அனைத்தையுமே விட்டுட்டு என்னை மட்டுமே தன் மனதில் வைத்து என் மயமாகவே இருப்பவன், கண்ணமயமாக கிருஷ்ணரின் மனதில் வைத்துக்கொள்ளு, கிருஷ்ணரை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அந்த நபர், அவர் இறுதியில் அந்த கிருஷ்ணரையே சென்று அடைகிறார் என்று சொல்றார். இப்போ பார்த்த மீதி 3 விஷயங்களுக்கும் கிருஷ்ணரை சென்று அடைவதற்குமான வித்தியாசம் என்ன என்று கேட்டால், அங்கதான் முக்கியமான விஷயம் நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தது நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டும்.